வெல்கம் டு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு உள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தை பற்றி தான் பேச போகிறோம். காரணம், சுமார் 42 ஸ்குவாட்ரான் இருக்க வேண்டிய நம்மளோட இந்தியர் விமானப்படை வெறும் 29லேருந்து 30 ஸ்குவாட்ரான் ஸ்ட்ரென்த் இருக்குதுன்றத சொல்கிறதா நம்ம மிக வருத்தப்படக்கூடிய விஷயம். இந்த 42 ஸ்குவாட்ரான் ஸ்ட்ரென்த் என்பது நம்ம இப்போது கால்குலேட் பண்ணது கிடையாது, பல வருடங்களுக்கு முன்னாக தேவை என்று கால்குலேட் பண்ணது. காரணம், பாகிஸ்தான், சைனா போன்ற இரு நாடுகளையும் சமாளிப்பதற்கு சுமார் 15-20 வருடங்களுக்கு முன்னால் நம்ம 42 ஸ்குவாட்ரான் இருந்தால் போதுமானது என்று அப்பொழுது தீர்மானித்தோம். ஆனால் வளர்ந்து வரும் ஜியோ பாலிட்டிக்ஸ் மற்றும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு 42 ஸ்குவாட்ரானே போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. வருங்காலங்களில் இந்தியன் ஸ்குவாட்ரான் ஸ்ட்ரென்த் மேலும் 50லிருந்து 52 ஸ்குவாட்ரான் ஸ்ட்ரென்த் தேவைப்படும். ஆனால் நமக்கு தேவையான 42 ஸ்குவாட்ரனே நம்ம இன்னும் ஃபில் பண்ண முடியலை. அதுக்கான காரணங்களை பார்ப்போம். நமது இந்திய விமானப்படையில் நாம் 23, 27 போர் விமானங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ரிட்டையர் செய்து விட்டோம். 21 சமீப காலமாக முழுமையாக நம்ம நீக்கிவிட்டோம். ஆனால் அதுக்கு மாற்றாக புது போர் விமானங்களை ஏதாவது சேர்த்தோமானா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேஜாஸ் மார்க் 1A. தேஜஸோட டெவலப்மெண்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு மேல். வளர்ந்த நாடுகளே 20 ஆண்டுகள் மேலே எடுத்தாலும் இன்னும் நம்ம இந்த ப்ராஜெக்டை முழுமை பண்ணோம்னா இன்னும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்மளோட தேஜாஸ் MK1 சில ப்ரொடக்ஷன் வகையில் இருந்தாலும் அதோட இன்ஜின் அமெரிக்காவிலிருந்து GE-F404 என்ற மாடல் வர வேண்டியது இருக்கிறதால இன்னும் அது இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்படவில்லை. இந்திய விமானப்படை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இதை பற்றி பல முறை புகார் தெரிவித்தோம். எங்களிடம் ஏர் ஃப்ரேம் மற்றும் அனைத்தும் ரெடியாக இருக்கிறது, ஆனால் இன்னும் அமெரிக்காவிலிருந்து இன்ஜின் வர வேண்டும் என்று இவர் கூறினாலும் ஏர்ஃபோர்ஸ் கூறுவது என்னவென்றால் இன்னும் சில தொழில்நுட்பங்கள் இந்துஸ்தான் HAL-இடம் பெண்டிங் என இந்திய விமானப்படை தெரிவிக்கிறது. ஆனால் அதுதான் உண்மை. காரணம், இன்னும் சில தொழில்நுட்பங்கள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்டால் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அமெரிக்காவிடம் GE-404 இன்ஜின் வருவது தாமதமாக என்ற உண்மையானாலும் பல வருடங்களாக இந்திய விமானப்படை காத்திருக்கும் தேஜாஸ் MK1A போர் விமானம் இன்னும் கைக்கு வர 6 மாதங்களாக ஆகும் என இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில அவுட் சோர்ஸ்டு நாலேஜ்களும் தெரிவிக்கின்றன. இந்திய விமானப்படை சுமார் 180 தேஜாஸ் MK1A ஆர்டர் செய்துள்ளது. மேலும் தேஜாஸ் MK2 போர் விமானம் இப்பொழுதுதான் தயாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலும் 120லிருந்து 140 விமானம் வாங்க இந்திய விமானப்படை ஆர்வம் தெரிவித்திருக்கிறது. MRFA தேஜாஸ் என்பது, MK1A என்பது LCA என்று சொல்லுவார்கள், இலகு ரக விமானம், லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். தேஜாஸ் MK2 என்றது மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். இது இல்லாமல் நம்மிடம் MRFA டெண்டர் பல வருடங்களாக கடப்பில் தான் போடப்பட்டுள்ளது. சுமார் 2008ஆம் ஆண்டு ஆரம்பித்த MRFA டெண்டர் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. 2014 மோடி அரசாங்க பதிவேற்றில் 36 விமானங்கள் மட்டுமே ஃப்ளைஅவே கண்டிஷனில் வாங்கப்பட்டது. ஒரு வகையாக ரஃபேல் விமானம் தான் முழுமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் 114 விமானத்தின் போர் விமானத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக அதிகம். சுமார் 3.25 lakhs crores, 3.25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. இன்னும் இதற்கு பிரான்சிடமிருந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் வர வேண்டும். LOR நம்ம பிரான்ஸோட சப்மிட் பண்ணிட்டோம், லெட்டர் ஆஃப் ரெக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரான்ஸிடமிருந்து அதுக்கு பதில் வர்றதுக்கு ஒரு மாதமாவது வெயிட் பண்ண வேண்டும். இது போன்ற பல காரணங்கள், ஒரு காரணம் அல்ல பல காரணங்கள் நம்மளோட விமானப்படையோட ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்று கூறப்படுகிறது. சரியான நேரத்தில் தேஜாஸ் MK1A மற்றும் MK2 நாட்டில் படையில் இடிக்கப்பட்டிருந்தால் குறைந்தபட்சம் நம்மளோட தேவையான 42 ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தை பூர்த்தி செய்ய. மேலும் பிரான்சிடம் வாங்கும் ரஃபேல் எவ்வளவு தொழில்நுட்பம் தருவார்கள் என்று இன்னும் சரியாக உறுதி செய்யப்படவில்லை. இந்திய அரசாங்கமும் விமானப்படையும் குறைந்தபட்சம் 50லிருந்து 60% தொழில்நுட்பத்தை நாம் வேண்டும் என்று நமது விருப்பம் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே அவங்க சோர்ஸ் கோடை
கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐசிடி இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் ஆக்சஸ் அப்படின்ற கேட்டிருக்கிறோம். இப்போ இந்த ஆக்சஸ்க்கும் இது வரைக்கும் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் தெரிவிக்கலை. ஆனால் ஐசிடி ஆக்சஸ் இல்லாமல் இந்த டீலை நாங்கள் இதுக்கு மேலே மூவ் பண்ண முடியாது அப்படின்னு இந்திய விமானப்படையும் இந்திய அரசாங்கமும் பிரான்சிடம் தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே நம்ம முன்படி திட்டத்தின்படி தேஜாஸ் MK1A MK2 சரியான முறையில் என்று பறையில் சேர்த்து இருந்தால் 2032 நம்மளால் 35 37 ஸ்குவாட்ரானை அடைந்திருக்க முடியும். ஆனால் பல தொழில்நுட்ப பிரச்சனை இப்படி எல்லாமே தள்ளி கொண்டு போனதால் 2040 மட்டுமே நம்மளால் 42 ஸ்குவாட்ரான் அடைய முடியும் என்று இப்போது செய்திகள் வெளிவருகின்றன. இதில் AMCA 5ஆம் தலைமுறை போர் விமானம் முதல் விமானத்தின் புரோட்டோடைப்பே 2034 அல்லது 33 தான் வெளிவரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 2033 இல்லை 34 முதல் புரோட்டோடைப் வந்தாலும் அதுக்கப்புறம் அதில் IOCன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் ஆப்ரேஷன் கிளியரன்ஸ், அதுக்கப்புறம் FOC ஃபைனல் ஆப்ரேஷன் கிளியரன்ஸ் போன்ற பல தொழில்நுட்ப பயிற்சிகள் இருக்குது. அந்த எல்லாத்தையும் இந்திய விமானப்படை சோதித்து இந்த விமானம் எங்களை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, இதை படையில் இனிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டோடைப் ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டுக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டு நம்மளுக்கு 2036 கண்டிப்பாக 36 ஆகிடும். இப்போ நம்ம 2026 இருக்கோம். ஸோ 10 வருட இடைவேளை இருக்குது நம்மளுக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்குவதற்கு. அதற்கு இன்டரிம் சொல்யூஷனாக தான் இருக்கிறது Su-57. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் F-35 vs Su-57 என்று. பிரச்சனை என்னன்னா இது போன்ற விமானங்களை நம்ம தயாரிப்பதற்கு கூடுதல் காலங்கள் ஆகும். காரணம், நம்ம இது முன்னாடி 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரித்து அனுபவம் கிடையாது. F-35 பக்கம் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம், அமெரிக்கா தொழில்நுட்பத்தை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக முன் வர மாட்டாங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் Su-57. MiG-21 23 மட்டும் இல்லாமல் நம்மளிடம் இன்னும் பழைய விமானங்கள் நிறைய இருக்கிறது. MiG-29, மிராஜ் 2000 மற்றும் ஜாக்குவா இவை அனைத்துமே 35 ஆண்டுகளுக்கு முன்பு படையில் இணைக்கப்பட்டது. MiG-29 நம்ம இப்போது அடுத்த லெவல் அப்கிரேட் செய்து கொண்டு இருக்கிறோம். என்னதான் நம்ம அப்கிரேட் பண்ணாலும் ஏர்ஃப்ரேமோட ஏஜை நம்மளால் ரிவர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். உள்ள ரேடாரு, ஏவியானிக்ஸு, இன்ஜின் நம்ம எல்லாத்தையுமே மாற்றலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இருக்கிற 4ஆம் தலைமுறையை மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏர்ஃப்ரேமோட ஏஜை நம்மளால் குறைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம். ஆல்மோஸ்ட் ஜாக்குவார் விமானங்களிலும் டரன் 3 அப்கிரேடு என்று செய்யப்பட்டு வருகிறது. வருங்காலில் டரன் 3 அப்கிரேட் ஜாக்குவார் விமானங்களை தவிர்த்து மற்ற விமானங்களை ரிட்டையர் செய்வதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளது. அதே போல் ஆல்ரெடி நம்ம மிராஜ் போர் விமானத்தை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இன்னும் சில மாறுதல்களை செய்ய ரெடியாக இருக்கும். அதையும் அப்கிரேட் பண்ணி இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருந்து ஒரு 6 ஆண்டுகள் இல்லை ஒரு 10 ஆண்டுகள் 2032 33 வரை நம்மளால் அதை ரிட்டையர்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ணி தள்ளி போட முடியும். ஆனால் அதற்கு மேல் நம்மளால் செய்ய முடியாது. ஸோ MiG-29, மிராஜ், ஜாக்குவார் போன்ற விமானங்கள் படையிலிருந்து விலக இப்போ இருக்கும் 29-30 ஸ்குவாட்ரானில் இருந்து நமது விமானப்படை என்றும் அதிகமாக 25 ஸ்குவாட்ரானுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. காரணம், நம்மளோட மிராஜ் மிக் விமானங்கள் கிட்டத்தட்ட 6 ஸ்குவாட்ரான் உள்ளது. 6லேருந்து 7 ஸ்குவாட்ரான் இருக்கிறது. ஜாக்குவார் கிட்டத்தட்ட 5-6 ஸ்குவாட்ரான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஸ்குவாட்ரான் இருக்கிறது இந்த 3 விமானங்களும் சேர்த்து. இந்த 10 ஸ்குவாட்ரான் படையிலிருந்து சிறுக குறையும் போது நம்மளுடைய 29-30 ஸ்குவாட்ரான் என்பது படிப்படியாக குறைந்து வரும். ஆகையால் நாம் எவ்வளவு சீக்கிரம் தேஜாஸ் MK1A, MK2 மற்றும் ரஃபேல் விமானங்களை படையில் இணைக்க முடியுமோ அப்போது மட்டும்தான் நம்மளாலேயே இப்போ குறைந்து வரும் படைப்பிரிவை ஈடு செய்ய முடியும். அதற்கு பிறகுதான் அந்த ஒரே காரணத்தினால் AMCயோட படைப்பிரிவு உற்பத்தியை
இந்திய விமானப்படையும் அரசாங்கமும் தனியாரிடம் மாற்றிவிட்டனர். டாடா, எல்என்டி மற்றும் பாரத் ஃபோர்ஜ் நிறுவனம் சேர்ந்து இந்த ஏஎம்சிஏ ப்ராஜெக்டை தயாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ரஃபேலோட ப்ரொடக்ஷனும் HAL கிட்ட போகுமான்னு கேட்டால் ரொம்ப சந்தேகம். அதுவும் தனியார் நிறுவனம் போகிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. காரணம், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஏற்கனவே தேஜாஸ் மார்க் 1A ஒரு 180 மற்றும் MK2 சுக்கோயோட சூப்பர் அப்கிரேட் போன்ற பல ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டை தயாரிக்கிறதுக்கு அவங்க இன்னும் பின்தங்கி இருக்கிறதுனால இன்னும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கு ஓவர்லோடு ஏற்றலாமா வேணாமான்றது கவர்மெண்ட் தெளிவாக முடிவு எடுத்து தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. மேலும் இந்திய விமானப்படை ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தை உயர்த்துவதற்கு என்ன செய்யலாம் என்று உங்களோட கமெண்ட்ஸையும் கருத்துக்களையும் தெரிவிங்க. இது போன்ற இராணுவம் மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.